எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரையும் வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலுக்கு வரவேற்கிறோம். இந்த காணொளியில் நாம் பார்க்கவிருப்பது இந்திய அரசியலமைப்பின் மூலங்கள். அதாவது நமது இந்திய நாட்டின் அரசியலமைப்பு வந்து பார்த்தீங்கன்னா அதனுடைய சட்டங்கள் எந்த நாட்டிடமிருந்து பெறப்பட்டன, எந்தெந்த சட்டங்கள் எந்தெந்த நாட்டிடமிருந்து பெறப்பட்டன என்பதை பற்றி ஒரு முழு காணொளி தொகுப்பு தான் இந்த காணொளி. நமது இந்திய அரசு சட்டம் 1935 இடம்பெற்றுள்ள சட்டங்கள் எந்த நாட்டிலிருந்து பெறப்பட்டவை? இதில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலாந்து நாட்டிடமிருந்து எந்தெந்த சட்டங்கள் பெறப்பட்டது? நாடாளுமன்றம், குடியுரிமை, சட்டம் இயற்றும் முறை, கீழ் சபைக்கு அதிக அதிகாரம், அமைச்சரவை மற்றும் அதன் தலைவர் பிரதமராக செயல்படுதல், குடியரசுத் தலைவர், பெயரளவு தலைவர், இவையெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலாந்து நாட்டிடமிருந்து பெறப்பட்டது. அடுத்தது அமெரிக்காவிலிருந்து எந்த சட்டங்கள் பெறப்பட்டன? அடிப்படை உரிமைகள், முகப்புரை, சுதந்திரமான நீதித்துறை, நீதிபதிகள் பதிவு, நியமனம் மற்றும் நீக்கம், நீதி புனராய்வு, குடியரசுத் தலைவர் பதவி, குடியரசுத் தலைவர் முப்படை தலைவராக செயல்படுதல், குடியரசுத் தலைவர் நிர்வாகத்துறை தலைவர் ஆகியவை அனைத்தும் அமெரிக்க நாட்டிடமிருந்து பெறப்பட்டது. அடுத்தது அயர்லாந்து நாட்டிடமிருந்து பெறப்பட்ட அரசியலமைப்பு என்னென்ன? அரசுக்கு வழிகாட்டும் நெறிமுறை கோட்பாடு, ராஜ்யசபா உறுப்பினர் குடியரசுத் தலைவரால் நியமனம், குடியரசுத் தலைவர் தேர்தல் முறை. அடுத்தது ஜெர்மனி நாட்டிடமிருந்து நெருக்கடி நிலையின் போது அடிப்படை உரிமைகள் இடைநீக்கம். அடுத்தது கனடா நாட்டிடமிருந்து பார்த்தீங்கன்னா கூட்டாட்சி முறை, வலிமையான மத்திய அரசு, மத்திய மாநில அரசுகளுக்கு இடையேயான அதிகார பகிர்வு. அடுத்தது ரஷ்யா நாட்டிடமிருந்து பெறப்பட்ட அரசியலமைப்பு, அடிப்படை கடமைகள், 5 ஆண்டு திட்டம். அடுத்தது ஆஸ்திரேலியா நாட்டிடமிருந்து பார்த்தீங்கன்னா பொதுப்பட்டியல், வாணிபம், மத்திய மாநில அரசு உறவுகள், முகப்புறையின் மொழி. அடுத்தது தென்னாப்பிரிக்க நாட்டிடமிருந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன பெறப்பட்டது? அரசியலமைப்பு சட்ட திருத்தம், மேலவை உறுப்பினர்களுக்கான தேர்தல், இவை இரண்டும் தென்னாப்பிரிக்க நாட்டிடமிருந்து பெறப்பட்டது. அடுத்தது பிரான்ஸ் நாட்டிடமிருந்து பார்த்தீங்கன்னா குடியரசு அரசாங்கம். அடுத்து ஜப்பான் நாட்டிடமிருந்து உச்ச நீதிமன்றம். இதுவரைக்கும் நம்ம இந்த காணொலியில் பார்த்தது பார்த்தீங்கன்னா இந்திய அரசியலமைப்பின் மூலங்கள். அதாவது இந்திய அரசியலமைப்பு சட்டம் எந்தெந்த சட்டங்கள் எந்தெந்த நாட்டிடமிருந்து பெறப்பட்டவை என்பதை பற்றி முழு காணொலி தொகுப்பு பார்த்தோம். இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம இந்த காணொலியை உங்க நண்பர்களுக்கும் மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இது வரைக்கும் நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கீழே இருக்கிற பெல் பட்டனை பிரஸ் பண்ண மறந்துடாதீங்க. நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனல்ல இந்திய அரசியலமைப்பின் மூலங்களுக்கான காணொலியை நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனல் வாயிலாக பார்த்தமைக்கு நன்றி.